வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பச்சைப்பயிறு கீரை வடை, அதாவது க்ரீன் டால். இதில் வந்து நம்ம ஸ்பினாச் எது வேணால் போட்டுக்கலாம். எனி ஸ்பினாச் வந்து நீங்கள் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நான் அரைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப் அளவு அரைக்கீரை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பச்சை பயிறு வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன், பூச்செல்லாம் வரக்கூடாதுன்னு வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வறுக்காத பச்சையாக இருந்தால் கூட பரவாயில்ல, 1 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியில் மூழ்கிற அளவு இப்போ நான் அதை ஊற வச்சுருக்கேன். அது வந்து ஒரு பெரிய டம்ளர் அளவு, அதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்கலாம். அதேமாரி ஒரு 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை பொடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 2 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சோம்பு 1 ஸ்பூனு, பட்டை 2, கிராம்பு 2 எடுத்து வச்சுருக்கேன். அதை ஜிஞ்சர் வந்து ஒரு துண்டளவு எடுத்துக்கோங்க, பூண்டு ஒரு 6 பல் எடுத்துக்கோங்க. நான் பவுடர் வந்து பூண்டு பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பச்சை பயிரும் இந்த ஸ்பைசஸ் இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஒன்றா. பாருங்கள், பச்சை பயிறு நம்ம ஸ்பைசஸோட பட்டை, லவங்கம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு, உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நான் மெயினாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், 1/4 கப் அளவு கடல மாவு வச்சுக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சப்போஸ் இதில் கொஞ்சம் வாட்டரியாக இருந்துச்சுன்னா நம்ம அது யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். அதுக்கோசம் கண்டிப்பாக ஒரு 3/4 கப் அளவு கடல மாவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதெல்லாமே இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி அதையும் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்தால் அதை போட்டுக்கோங்க, இல்லைன்னா அந்த ஸ்பினாச் நான் நிறையா இருக்கனால அதை போட்டுக்கிட்டேன், அதுவும் போட்டுக்கோங்க. இப்போ அரைக்கீரை போட்டிருக்கேன், எந்த கீரைனாலும் பரவாயில்ல. நீங்கள் இந்த மாதிரி பொடியாக ஒரு 1/2 கப் அளவு போட்டு இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த தண்ணிக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு வடை தட்டுற பதத்துக்கு தகுந்த மாதிரி கடலை மாவு அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்திக்கலாம். நான் எக்ஸாக்டாக 3/4 கப்புன்னு இல்லை, நீங்கள் 1/2 கப்பு கூட போட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப விட்டு சில பேர் அரைச்சிட்டிங்கன்னா ஒரு 3/4 கப்பு போட்டுக்கோங்க. அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் வைஸு நல்லாயிருக்கும், அதுக்கோசம் போடுறோம். தட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்கோசம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லாவே இருக்குது. இருந்தாலும் நம்ம அந்த வடைய கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கோசம் நம்ம வந்து 3/4 கப்பு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் எதுவும் விட வேணாம், இந்த தண்ணி அளவே போதும். இப்போ வந்து தட்டிட்டு போட வேண்டியதுதான். ஆயில் வச்சுருக்கேன், சூடாகிட்டுருக்கு. ஆயிலில் போடக்குள்ளே காமிக்கிறேன். பாருங்க, ஆயில் காஞ்சிச்சு. இப்போ வந்து வடையை தட்டிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க, ஒரே ஷேப்புக்கு. அப்புறம் இப்படி தட்டி நீங்கள் வடை தட்டி போட வேண்டியது தான். இது வெந்த பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், ஆயில் மேலே வந்து மிதக்கும் வடை. பாருங்கள், இந்த மாதிரி இப்போ வந்து பாயில் ஆகிடுச்சு, வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப கருவும் விடாதீங்க, ஒரு பொன்னிறமாக வந்ததும் எடுத்துருங்க. இந்த மாதிரி வந்ததும் எடுத்துருங்க. இதேமாரி எல்லாம் செஞ்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து பச்சை பயிறு கீரை வடை. அது வந்து நம்ம எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக, நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.